மக்களே, வெல்கம் பேக் மை சேனல் லண்டன் பாஸ்கரர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பாக இருக்கிறேன். இந்த வீடியோ இந்த கிறிஸ்மஸ் அன்று எடுக்கிற வீடியோ. இந்த வீடியோவில் என்ன நடக்க போகிறேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஆண்டவர் எல்லாரையும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவ்வளவுக்கு அதிகமாக வாழ்த்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்ன மாதிரின்னு சொன்னால், இன்றைக்கு என்ன நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் என்றதை தான் அந்த கிறிஸ்மஸ் நாளில் என்ன ஸ்பெஷல், என்ன செய்தோம் என்ற வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் யாராவது முதலாக பார்ப்பீங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை நீங்கள் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இதுமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ என்னண்டா நாங்கள் இன்றைக்கு வீடியோ எழும்பி 8 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ எத்தனை மணின்னு சொன்னால் 2 மணிக்கு வேலையாச்சு, 2:30 கிட்டேயாச்சு. எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் சுட இன்றைக்கி இந்த படம் எல்லாமே வித்தியாசம். எல்லாம் நாங்கள் அவனுக்கு வச்ச சாப்பாடு தான் நாங்கள் செய்துனாங்க. சோறு கறி என்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் பண்ணுறதுக்காக வேண்டி சாப்பாடு செய்கிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு கோழியை அப்படியே எல்லாம் நல்ல மசாலா எல்லாம் போட்டு, நேற்றைக்கு எல்லாம் மசாலா போட்டு உள்ளுக்கு பொட்டேட்டோ கேரட்டு எல்லாம் போட்டு உள்ளுக்கு நல்லா இது பண்ணி அதுக்கு எல்லாம் குச்சி எல்லாம் கொடுத்து அதை அவனுக்கு போட்டு அதை வச்சாச்சு. இது அப்படியே நாங்கள் கடையில் பீஃபை வாங்கி அதுக்கு எல்லாம் மசாலா போட்டு அது ரெடியாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டேட்டோவில் ஹேம் எல்லாம் போட்டு எல்லாம் சீஸ் எல்லாம் போட்டு அது உண்டு. அதோட சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் பொட்டேட்டோ இது நானே மேக் பண்ணி பொட்டேட்டோவை நானே வச்சு அவனுக்கு வச்சு செய்தது. இது பேட்டிஸ். இது ஒன்று இந்த வெள்ளைக்காரங்க டைப்பில் செய்கிற ஒரு இதுதான். இதுக்குள்ள வெஜிடபிள் போட்டுட்டு எங்களுக்கு பிடிச்ச சோஸை போட்டு சாப்பிட்றது, இதோட மிஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் இது. அதுக்கு பிறகு எங்களுக்கு பிடிச்சமான சொப்ஸும் இங்கே செய்து வச்சுருக்கேன், சாப்பிட போகிறோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஐட்டம் தொதோடு செய்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பரான தொதோடு செய்திருக்கிறோம். கேக் செய்திருக்கிறோம், பயத்தமுருண்டை செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் செய்திருக்கிறோம். என் மகளும் என் வைஃபும் சேர்ந்து சாக்லேட் கேக் எல்லாம் செய்தது. வேறு சீனி பலகாரம் செய்திருக்கிறோம், அரியதரம் செய்திருக்கிறோம். இதை விட இன்னும் மக்களே தேவை இந்த கிறிஸ்மஸ் நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இதை விட என்ன தேவை? வாங்க நீங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த கிறிஸ்மஸ் நாளை மக்களே. ஓகே மக்களே, சிறப்பான ஒரு சாப்பாடு இன்றைக்கு. எல்லாமே வித்தியாசமாக எல்லாம் அவனுக்கு வச்சு தான் செய்திருக்கு. நீனும் ஒன்று செய்து பாருங்க, சூப்பராக அந்த வேலை இருக்குது. அப்படியே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை இந்த சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்றி கருத்தே இல்லைனாண்டா. நெடுகளும் நாங்கள் ஒரே பேட்டர்னில் போகாமல் டிஃப்ரெண்டான பேட்டர்னில் போகும்போது இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, எல்லாம் வெஜிடபிள் எல்லாம் சிக்கனுக்குள்ளே வச்ச வெஜிடபிள் தான் இதெல்லாம். அதை விட்டு பீஃபு, இங்கே சிக்கன் இருக்குது, இங்கே சொப்ஸ் இருக்குது, எல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு வேட்டை. இப்போ நம்ம chops, சூப்பர் டேஸ்ட். ஓகே மக்களே, நான் இவ்வளவு சாப்பிட்டு முடிக்க போறேன். இவ்வளவு சாப்பிட்டு முடிக்கிறேன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கும் கோபம் வந்துடும். என்னடா அவன் இவ்வளவு சமைச்சு போட்டு வீடியோவில் எங்களை வெறுப்பேற்றுறானே, நீங்கள் தப்பா நிற்க கூடாது. என்னன்னா நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது வேதத்தை கடந்து எல்லா உலகத்திலும் எல்லா மக்களும் கொண்டாடுற ஒரே ஒரு பண்டிகைன்றதுனா அது கிறிஸ்மஸ் பண்டிகை தான். அது நீங்களும் வீட்டில் உங்களோட பிள்ளைகளோட சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. வடிவாக சமைச்சோம். நீங்களும் வித்தியாசமாக அப்படி செய்து போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தான்னு சொல்லி. ஓகே மக்களே, அதிரடியான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வர் உங்கள் அன்பின் பாஸ்கர். பாய் மக்களே.